சிவாய நமங்கய்யா. ஐயா இன்றைக்கி முதல் முறையாக நான் வந்து நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கேங்கய்யா. வரும்போது வந்து என்னன்னா, நம்ம வாசல்கிட்ட வரும்போதே கொஞ்சம் ஒரு மயக்க நிலை வர மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஒரு அரை மணி நேரம் கழித்து விபூதி வாடை அடித்ததுங்கய்யா. சரி அப்படின்ட்டு அப்புறம் நைட்டு உறங்கும்போது ஐயா வாழை சித்தர் வந்து கனவுல வந்து ஏதோ சொல்கிறாருங்க. ஆனால் என்ன சொன்னார் நான் மறந்துட்டேங்க. அப்புறம் தியான நிலை வந்து அங்கே இருக்கும்போது அகத்திய பெருமானோட நெற்றிக்கண், அதாவது அவரோட கண்ணை வந்து பார்த்தேன். அது மிகப்பெரிய காட்சி. அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த ஓம் ஓம் அப்படின்றது வந்து ஒலிச்சுக்கிட்டே இருந்துச்சுங்க தியானம் பண்ணுறப்ப. அது எங்கேருந்து வருது அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லைங்க இன்ன வரைக்கும். ஒருவேளை அங்கே இருக்கிறவங்க எதுவும் போட்டிருந்தாங்களான்னு கூட இன்ன வரைக்கும் நான் கேட்கவும் எனக்கு சங்கடமாக இருந்தது. இதெல்லாம் இன்றைக்கி நடந்தது, புதுசாக நடந்ததுங்க. இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது முதல் தடவை வரும்போதே. இதுக்கெல்லாம் விளக்கு வர என்னான்னு உங்கள்கிட்ட கேட்குறக்கு வந்திருக்கேங்கய்யா. இன்புற்று வாழ்க. இந்த பையன் இப்போ தான் வந்திருக்க அப்படி சபை அறிமுகம் கிடையாது. அங்கேயும் சித்த மார்க்கத்தில் இறை மார்க்கத்தில் அவ்வளோ ஒன்றும் கடந்து வரலை. எல்லாமே இங்கே நடக்கிற விஷயங்கள் அற்புதமாக இந்த பையனுக்கு முதல் நிலையிலே கிடச்சிருக்கு. அது அகத்திய பெருமான் திருவடியில் சமர்ப்பணம் பண்ணு. பூவுலகில் பிறக்கின்ற மானிடர்கள் அவரவர்கள் கர்ம நிலையின்பால் அவரவர்கள் வாழ்வு நிலைகள் சென்று கொண்டிருக்கின்றன. இது எதனால் என்று ஆராய்கின்ற நிலை துவங்குகின்ற பொழுதே அவன் கர்மத்தை தொலைப்பதற்குரிய முயற்சியில் ஈடுபடுகின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றான். வருகின்ற இடர் இன்னல்கள் இன்ப துன்பங்கள் யாவும் எங்கிருந்து வருகின்றன, இது எதற்காக என்று ஒருவன் ஆராய முயற்சிக்கின்ற வேலைதனிலேயே அவன் ஞானத்தை நோக்கிய பயணத்தில் ஒரு முதலடி எடுத்து வைக்கின்றான் என்று அகத்தியன் கூறுகின்றோம். அத்தகைய தேடுதல் நிலைகளை அவனுக்குள் இருந்து உரைப்பதற்கு, அவனுக்குள் இருந்து அவனை வழிநடத்துவதற்கு அற்புதமான ஒரு வாழும் குரு இல்லாத ஒரு மானிடன் அங்குமிங்குமாக தேடி அலைந்து ஒரு நேர் கோடு இல்லாத, ஒரு நேர் பாதை இல்லாத பயணத்தில் ஈடுபடுகின்றான். அவ்வாறு பயணத்தில் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு காலகட்டங்களும் ஒவ்வொரு அனுபவங்களை அவனுக்கு கற்றுத்தந்து பாடங்களை கற்றுக் கொடுத்து இறுதியில் நிலை கொண்ட தலத்திற்கு நிச்சயமாக அவன் சென்று அடைவது மாற்றத்தின் நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு மாறுகின்ற வேலை வருகின்ற பொழுது சிவசபையை அதன் நிலைதனை கண்டு அற்புதமாய் சித்தர்களோடு உரையாடல் நிலைகளுக்குள் இருக்கும் ஊர்ஜிதத்தை கண்டு சபை நாடி வர வேண்டும் என்று அவா கொண்டு கண்ட நாளின் மறுதினமே ஆற்றலாய் சபை நாடி வந்து உள் நுழைகின்ற வேலையிலேயே சித்த பிரம்ம நிலை அவனை ஆட்கொள்கின்றது என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். அத்தகைய சிவ பிரம்ம நிலை சபை உயர்வான சபை என்று ஏற்றுக்கொண்டு புறப்படுகின்ற பொழுதே கர்ம வினைகளை வேறறுத்து விடுகின்றான் பாம்பாட்டி சித்தன். அவனை கடந்து வருகின்ற பொழுது முழுமுதல் சரணாகதி நிலையோடு அவனை மறந்து வருகின்ற வேலைதனில் கர்ம வினைகள் அவனிடமிருந்து அகன்று விடுகின்றது அவ்வேளையில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அக்கர்ம நிலைகள் அகல்கின்ற பொழுதுதான் வருகின்ற அத்தகைய விபூதி வாசனை நிலையும் தன்னை மறக்கின்ற நிலையும் அற்புதமாய் இரவு நேரத்தில் சித்தனோடும் சீடனோடும் உரையாடிய பொழுது உரைக்கின்ற உரையினுடைய ஊர்ஜிதம் அன்று இரவு நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது, அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். சிவமகா வாழை சித்தன் ஒரு உபதேசம் கூறினான். ஒரு வாயிலிருந்து அவனுடைய வார்த்தை வருகின்றது, அது என்னவென்று புரியவில்லை என்று கூறுகின்றான். அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வார்த்தை என்னவெனில், சதா அகத்தியன் நாமத்தை சித்தன் உரைத்து கொண்டிருக்கின்றானே. என்ன உரைக்கின்றான்? அகத்தியன் நாமம் உச்சரித்து விட்டு பின் என்ன உரைக்கின்றான்? மானிடர்களுக்கு அவன் என்ன உரைக்கின்றான்? வாருங்கள், வந்து சபையை நம்பி நில்லுங்கள், அகத்தியனை நம்பி நில்லுங்கள், சிவத்தை நம்பி நில்லுங்கள், சிவமாய் அவதாரம் எடுத்திருக்கின்ற ஒரு குருவை நம்பி நில்லுங்கள் என்று உரைக்கின்றான். அப்பொழுது அவன் திருநாவிலிருந்து என்ன வருகின்றது? நம்புங்கள் நடக்கும் என்பது சித்தர்கள் வாக்கு என்று உரைக்கின்றான் அல்லவா? அத்தகைய நிலையைத்தான் உபதேச நிலையாக ஓம் அகதீசாய நமக என்ற நாமமும் சிவமகா வாழை சித்த தேவாய நமக என்ற நாமமும் நீ நம்பி நில், உனக்கு நல் நிலை கிடைக்கும் என்ற உபதேசம் உன் திருவாய்
இவன் திருவாய் நிலையிலிருந்து உனக்கு செவிக்கு உணர்த்தப்பட்டது என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. ஏற்றுக்கொண்டு வந்தவனை ஏற்றுக்கொண்டு அவன் திருவடியில் சரணடைகின்ற சபைதான் இச்சபை என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். அற்புதமாய் கண்ட தலங்கள் சென்ற தடங்களிலெல்லாம் பெற்ற அனுபவ நிலைகளை பாடங்களாக ஒட்டுமொத்த நிலைகளாக வைத்துக்கொண்டு நீர் அயராது அற்புதமாய் உன் இகலோக பணியாற்று. உன் இகலோகத்தில் உனக்குள் இருக்கும் அத்தகைய கேள்விகளுக்கு விடையாய் அகத்தியன் இருப்போம் என்று நல்லாசி வழங்குகின்றோம். இன்றிலிருந்து நீ வந்து நின்று சபையை நாடி நின்று புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்ட அந்நிலை முதல் உன்னுடைய நிலை இகலோகத்தில் மாறுகின்றது. உன் வினாவிற்கெல்லாம் விடையாய் சித்தன் இருப்பான், வாழும் குரு இருப்பான். எவ்வேளை ஆயினும் நீர் சபை நோக்கி வரலாம். அகத்திய நாமத்தையும் சிவமகா வாழைச்சித்த நாமத்தையும் அதிகாலையில் இருந்து எழுந்து அற்புதமாய் உன் நாவிற்குள் ஒலித்து நாவிற்கு ஒலிக்கின்ற பொழுது ஆன்மாவோடு கலந்து நின்று அற்புதமாய் உன்னுடைய இகலோக நிலை உயர்வதற்குரிய நல்ல ஆசிகளை அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றோம். உமக்கு ஓம் அகதீசாய நமக. ஞாபகம் வந்துருச்சுங்க. ஐயா சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. சரணாகதி ஆகணும், நம்பிக்கையாக இருக்கணும்னு சொன்னார். ஆனால் கரெக்டாக ஐயாவும் சொல்லிட்டார் அதே மாதிரி. ஓம் அகதீசாய நமக. சிவாய.